சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நினைக்கும் போது மிராக்கிள் நடக்காது, நினைக்காத போது தான் மிராக்கிள் நடக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை நினச்சி நாம் ஓடுறோமோ அதன்படி தான் நமக்கு வாழ்க்கை வரமா இல்லை சாபமா. சாயப்பா இங்கே உங்களுக்கு வரத்தை கொடுக்க வந்திருக்கார், சாபத்தை இல்லை. 2 வியாபாரி பொருள் விற்கிறாங்க. ஒரு வியாபாரி ஆரோக்கியமானதாக விற்கிறார், இன்னொரு வியாபாரி உடம்பு கெட்டு போகிற மாதிரி சில பல விஷயத்தை விற்கிறார். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கக்கூடாது அப்படின்னு, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, மக்களாக பார்த்து யார்கிட்ட வராங்களோ அவங்க அங்கே போகட்டும், அதற்கு உண்டான விளைவுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு. இப்போது கடவுள் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கார், சாத்தான் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கான். கடவுள் நீ ஏன் அங்கே போகிற, இங்கே வான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட்டு தான் கடவுளுக்கு இருக்குது. சாத்தானும் இங்கே தான் வான்னு சொல்லி கூப்பிடவும் மாட்டான். ஆனால் சாத்தான் பல வேலைகளை செய்வான், ஆனால் கடவுள் எந்த வேலையும் செய்ய மாட்டான். கடவுள் இன்டைரக்டாக உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பல விஷயத்தை செய்வான், ஆனால் கடவுள் அதை செய்ய மாட்டார். கடவுள் அமைதியாக இருப்பார். இப்போ மக்கள் எங்கே போய் நிற்கிறாங்களோ, எதை வாங்குகிறாங்களோ, எதை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ, இல்லை எதை சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து வாழ்க்கை மாறுது. இவ்வளோதான். இப்போ கடவுள் மேலே நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது, ஏன்னா கடவுள் வரத்தை கொடுக்குறவர். ஒரு வரத்தை கூப்பிட்டு கூப்பிட்டுலாம் கொடுக்க மாட்டார், ஏன்னா வரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த வரம் பெறணும் அப்படின்னா நாம் பல விஷயத்தை செஞ்சாதான் அப்போ தான் அந்த வரம் கிடைக்கும். சும்மா எடுத்த உடனே வரத்தை கொடுத்தா யார் முடியாதுன்னு சொல்லுவாங்களா சொல்லுங்கள்? இப்போ கவர்மெண்ட் சொல்லுது, இல்லை எல்லா வீட்டுக்கும் நாங்கள் 20,000 கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கலாம், இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நான் போய் வாங்குவேன் 20,000 ரூபாய். நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு தேவைகள் இருக்கு, நான் வாங்குகிறேன். அதே போல் எல்லோரும் வாங்குவாங்க. இல்லை உழைச்சிட்டு வாங்கு அப்படின்னா, அட போய் அது தெரியாதா, உழைச்சா காசு கிடைக்க போகுது, நீ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் நாம் நினைக்கிறோம். கடவுள் உங்களை அழைக்கணும், எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், எந்த உழைப்பையும் செய்யாமல் நீ இரு, நான் உனக்கு நிறைய பலன்களை வழங்கி வழங்கி உன் மனசை குளிர்விக்கிறது தான் என் வேலை அப்படின்னு அவர் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்த்து அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் நடத்தணும்னு சொல்லி வழி மேலே விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம். இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு. கடவுள் செய்யாததுக்கு காரணம் நீங்கள் எதுவுமே செய்யலைன்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் புரியல. கடவுள் இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே தவிர நீங்கள் மனுஷனாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்க மறுக்கிறீங்க. ஒரு மனிதன் அப்படின்னா முதல்ல அவன் தன் கடமையை பாரபட்சம் இல்லாமல் செய்யணும். அவன் கடமையை செய்யணும், அவன் தான் மனிதன். மனிதன் அப்படின்றவன் நம்ம மனிதனாக இல்லைன்றதால கடவுள் கடவுளாக இல்லை. நாம் மனிதனாக வாழ்ந்துட்டோன்னா கண்டிப்பாக கடவுள் கடவுளாக இருந்து உங்களை நிச்சயமாக 100% ஆசீர்வதிப்பார். ஏன்னா இன்றைக்கி காலையில் மதியம் 12 மணி அன்பே சாய் ஆடியோவில் கூட இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை உள்ளே எடுக்கிறீங்களோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இங்கே எல்லா விஷயமும் உங்களுக்கு அது அற்புதத்தை கொடுக்க போகுதா இல்லை சாபத்தை கொடுக்க போகுதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த பதிவின் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன செய்யலை, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மனிதனாக இருந்தீங்களா? மனிதன்னா திரும்பவும் சொல்கிறேன், கண்ணு காது மூக்கு இது இருக்கிறதால மட்டும் மனுஷனாக ஆயிட முடியாது. மனிதனுடைய தன்மைகள் முயற்சி ப்ளஸ் உழைப்பு, மற்றதெல்லாம் விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் நாம் முழு மனதோடு இருக்கோமா? நீங்கள் செய்கிற கடமைகளை கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் செய்கிறீங்களா? இதுதான் மனிதனுடைய டெஃபினேஷன். இந்த இடத்துல எத்தனை பேர் இல்லை நான் தெளிவாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது லாஸ்ட்டு ஒரு வருஷமாக அப்படி இருக்கணும். இப்போது ஒரு வாரத்தில் அப்படி இருக்க மிராக்கிள் நடக்கல இருக்கக்கூடாது. இந்த ஒரு வாரன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அதை அப்படியே செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதன் மூலமாக வளர்ச்சி உங்களால் பெற முடியுதுன்னு நம்புகிறீங்க. அப்போ நீங்கள் இடத்துல எடுக்கிறீங்க. இப்போ மறுபடியும் வளர்ச்சி அடைய முடியலன்னா திரும்பி பேக் போயிடுவீங்க. ஆனால் ஒரு வருஷமாக யாருமே எந்த பலனையும் எதிர்பார்க்கலைங்க. நான் மனுஷனாக தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கேன், முன்னேறுறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களால் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நான் அடித்து சொல்கிற சாய்ப்பா ஏதோ ஒரு இடத்துல பெரிய மிராக்கிள் ஏற்படுத்தி இருக்கிறார், இல்லை ஏற்படுத்துவார். இல்லைன்றது மட்டும்தான் இல்லையே தவிர இருக்குது, ஆனால் அது இப்போ இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன செய்யணும், எதை நோக்கி போகணும், நம்ம வாழ்க்கையில் மனுஷனாக இருக்க முயற்சிகளை நாம் இன்னும் செய்யாமல் இருக்கோமா அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அறிவு உங்களை கேட்கும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம். பல கஷ்ட நஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இது எல்லாமே அடுத்த சில தினங்களில் நடக்கும். அதற்கு உண்டான முயற்சிகள் செய்தால் தான் நடக்கும். இப்பையும் இல்லை கடவுள் பார்த்துப்பார்னு சொல்லி அமைதியான முறையில் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் என்றும் எப்பொழுதும் கல்லாக மட்டும்தான் இருப்பார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவருக்கு கடவுள், அவர் கல், அவருக்கு கண்ணு இல்லை, அவருக்கு மனசு இல்லை, அதான் என்னோடய வேதனைகளை அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா. இதை காலம் பூரா சொல்லுவோம். இனி நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்ற நிலைக்கு நீங்கள் வரணும். வரும்போது தான் பல விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். இது எல்லாமே 100% உண்மை. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்த்து அதுக்கப்புறமா களத்தில் இறங்குங்க, வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.